இந்த ஹேர் டைய நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா போதும், செம்மையா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ ரொம்பவே சூப்பரான ஒரு ஹேர் டை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான நேச்சுரலான ஹேர் டை தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த நேச்சுரலான ஹேர் டைய நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணாலே போதும். கொஞ்ச நாள்லயே உங்களுடைய எல்லா வெள்ளை முடிகளுமே நல்ல கருமையா மாறிடுங்க. நீங்க ரெகுலரா இந்த ஹேர் டைய அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எந்த ஒரு சைடு எஃபெக்டும் வராது. வாங்க இந்த ஹேர் டை எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் 2 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா உள்ள இருக்கிற சீடை எடுத்துடலாம். சீடை எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறேன், அப்படியே தோலோட சேர்த்துக்கிறேன். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல வெங்காயத்தோல், இதை நான் பெரிய வெங்காயத்தோல் சேர்த்துக்கிறேன். நீங்க பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி, அதை சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு இதை நல்லா கருப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா கருப்பா ஆயிடுச்சு. ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல ஒரு டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கலாம். டீத்தூள் நம்மளுடைய முடிக்கு ஒரு நல்ல கருமையான நிறத்தை கொடுக்கும். ஒரு டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் பொடி சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகத்தை நல்லா வறுத்துட்டு அரைச்சு நான் இதுல சேர்த்திருக்கேன். இது நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கும் யூஸ் ஆகும். அதே டைம்ல நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். வெள்ளை முடி அனைத்துமே நல்ல கருமையா மாறிடும். இந்த ஹேர் டைய நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி போட்டீங்கனாலே ஒரு நாள்லயே உங்களுடைய எல்லா வெள்ளை முடிகளுமே நல்ல கருமையா மாற ஆரம்பிச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய வெங்காயத்தையும் இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால சின்ன வெங்காயத்துல இருக்கிற சல்ஃபர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய முடிக்கு ஒரு அதிகப்படியான வளர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி நல்ல ஸ்கேல்புக்கு ஒரு நல்ல ஒரு ஊட்டச்சத்தா இருக்கும். இந்த சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் ரெண்டுமே எதுவும் நல்லா கொதிக்கட்டும். அடுத்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி பொடி ஒரு டீஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். கரிசலாங்கண்ணி பொடி நம்மளுடைய ஹேர் குரோத்துக்கும் நல்ல ஒரு கருமையான நிறத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் தாங்க. இப்ப இதுவும் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்ல கலர், நம்ம ஊத்துன தண்ணியோட கலர் பாருங்க, நல்ல கருப்பா திக்கா இருக்கு தண்ணி. நம்ம ஊத்துன தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி நல்லா அரை டம்ளரா ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த ஹேர் டைய யூஸ் பண்றதுனால நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டும் வராது. இந்த ஹேர் டை நம்மளுடைய முடிக்கு ஒரு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்கா ஆகும். ஸோ நீங்க மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை ப்ரிப்பேர் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கேல்ப் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங் ஆயிட்டு நிறைய குட்டி குட்டி முடிகள் வளர்றத நீங்களே பாப்பீங்க. இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா சுண்டிச்சு பாருங்க. நல்லா தண்ணி கொல கொலன்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு இரும்பு கடாயில நான் இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்க, நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை நீங்கள் கீழே போடணும்னு அவசியம் கிடையாது. இதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு கூட நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டோம். ஒரு டீஸ்பூன் அளவு மருதாணி பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா
கலக்கி விட்டுருங்க. இந்த ஹேர் டையை நம்ம இன்ஸ்டன்டாகவும் பயன்படுத்திக்கலாம், இல்லை நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours கழிச்சு நம்ம ஹேர் வாஷும் பண்ணிக்கலாம். ரொம்பவே நமக்கு எஃபெக்டிவா இருக்கும் இந்த ஹேர் டை. பாருங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஹேர் டை வந்து இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு 2 hours நம்ம அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறிடும். ஆறினதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். நம்ம ஹேர் டை அப்ளை பண்ற அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கும். ஸோ ஒரு 2 hours கழிச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ 2 hours ஆயிடுச்சு. நல்லா வந்து ஆறிடுச்சு பாருங்க. ஆறிட்டு நல்லா வந்து கெட்டியாவே ஆயிடுச்சு பாருங்க. நல்லா கெட்டியா ஆயிடுச்சு பாருங்க. இப்படி கெட்டியா இருந்தா நம்ம வந்து தலையில அப்ளை பண்ண முடியாது இல்லையா? கொஞ்சமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இந்த ஹேர் டைய ஹேர்ல அப்ளை பண்ற அளவுக்கு நம்ம வந்து டைலூட்டா பண்ணிக்கலாம். கரெக்டான கன்சிஸ்டன்சில இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நல்லா வந்து ஹேர்ல அப்ளை பண்ண முடியும். நல்லா வந்து ஹேர்லயும் இந்த ஹேர் டை வந்து ஒட்டும். பாருங்க, இந்த ஹேர் டை வந்து எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு. இந்த ஹேர் டை நம்ம தலையில அப்ளை பண்றதுனால நம்மளுடைய ஹேரும் பாத்தீங்கன்னா நல்லா ஷைனிங்கா ஆகும். நீங்க ஹேர்ல அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 hours அப்படியே தலையில வச்சிருந்துட்டு நீங்க ஹேர் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கருமையா மாறிடும். இப்ப பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு கருமையா இருக்கு உங்களுக்கே தெரியும். ஹேர் டைய நீங்க வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி அப்ளை பண்ணீங்கன்னா போதும். நீங்க அப்ளை பண்ணிட்டு வரும்போதே உங்களுடைய ஹேர் முழுசுமே கொஞ்ச நாள்லயே நல்லா வந்து கருமையா மாறிடும். நீங்க அதுக்கப்புறமா நீங்க வந்து ரெகுலரா வந்து மாசம் மாசம் அப்ளை பண்ணணும் அப்படின்றது அவசியமே. ஹேர்ல அப்ளை பண்ணும்போது ஹேர்ல இருந்து நல்ல கருமை நிறம் பிடிச்சுக்கும். இதை நான் வந்து நம்ம ஒரு 4-5 வாட்டி தலை குளிக்கும் போது மட்டும்தான் இந்த ஹேர் டை வந்து இந்த கருமை வந்து போகும். நம்ம ஹேர்ல ஒட்டின கருப்பு வந்து ஒரு 4-5 வாட்டி நீங்க ஹேர் வாஷ் பண்ணும்போது மட்டும்தான் போகும். சோ நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி போட்டாலே போதும். அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் டை அப்ளை பண்ணும்போது. பாருங்க, நான் நரமுடியில தான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எல்லாரும் வந்து நீங்க கருப்பு முடியில அப்ளை பண்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நரமுடியில தான் அப்ளை பண்ணி நான் லைவ் ரிசல்ட்டும் நிறைய வீடியோஸ்ல வந்து அப்ளை பண்ணிருந்தேன். இந்த இடத்துலதான் நம்மளுக்கு நிறையவே நரைமுடி இருக்கும். இப்படி தூக்கி விட்டு கூட நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்பதான் வந்து முடியில நல்லா பிடிக்கும். பாருங்க, அப்ளை பண்ணியாச்சு. எவ்வளவு கருமையா இருக்கு பாருங்க. நம்ம ஹேர் வாஷ் எல்லாமே கருமையா மாறுறத நீங்களே பார்க்க போறீங்க.